ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோபி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிமினாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸ் பார்ட் 6 பார்க்க போகிறோம் மினி சீரீஸில். ஸோ இதுக்கு முன்னாடி 5 எபிசோட்ஸ் இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தென் ப்ளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. தென் கடைசியாக இதோட விட்டுருப்போனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அவரும் டேட் போயிருக்கிற மாதிரி இருந்திருக்கணும். யாருன்னா ஜிமினோட அம்மா வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக 2 பேருமே போயிருந்துருப்பீங்க. அவருக்கு வந்து உங்களுக்கு தெரியாமல் முத்தம் கொடுக்குறதும் நீங்கள் அவருக்கு கொடுக்குறதும் இதே ஒரு இதாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரி கொடுக்கலாம். இப்போது மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் 2 பேருமே எழுந்தாச்சு. நீங்கள் தான் முதல்ல எழுந்திரிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் எழுந்திரிச்சிருப்பாரு. அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது போல். இன்னமும் இந்த டயர்ட்னஸ் குறையில்லைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து ஜிமினோட அம்மா வந்து லிட்ரலி ஹாப்பி. ஸோ பேக்கேஜஸ்லாம் வெளில போகுது. லைக் ஹால்கிட்ட வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே கீழே போனதும் ஷாக் ஆகிட்டீங்க. அத்தை என்ன ஆச்சு, ஏன் லக்கேஜ்லாம் இங்கே இருக்குது, ஏன் என்ன அப்படிங்கிறீங்க. அப்படியே ஜிமன் அப்போ தான் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்காரு. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட என்ன ஆச்சு, என்ன லக்கேஜஸ்லாம் இங்கே இருக்குது, அதே இதை தான் கேட்டுட்ருக்காரு. அவங்க அம்மா வந்து உங்கள் 2 பேரையும் பார்த்து மினிக்க சொல்கிறாங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் 2 பேரும் நல்லா சந்தோஷமாக அந்யூன்யமாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. நான் இதே சந்தோஷத்தோடு இங்கே கிளம்புறேன். இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கல, நீங்கள் சந்தோஷமாக இருங்க சரியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது இருக்கட்டும், நீங்கள் இங்கே தங்கிட்டு போகலாமே, யார் என்ன சொன்னா, நீங்கள் இது உங்கள் வீடு தானே, நீங்கள் தங்கிட்டு உங்கள் பிள்ளையோட கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். ஜாலியாக இருக்க வேண்டியது நான் இல்லை, நீங்கள் 2 பேரும் தான். நான் எப்போ வேணால் என் பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நாட்கள் தான். அந்த கல்யாணத்தில் அந்த 1 வருஷம் 2 வருஷம் அந்த அந்த 2 வருஷம்தான் சந்தோஷமாக வாழ முடியும். அதுக்கப்புறம் கிட்ஸ் அது இதுன்னு வந்துடும். அதையும் தாண்டி இவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த லவ்வோடு இருப்பானான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆஃபீஸு வேலை அப்படின்னு தான் அவன் இருப்பான். அதனால் நான் என் பிள்ளை கூட எப்போ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் நீ இப்போ அவன் கூட சந்தோஷமாக வாழ சரியா. எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது வையன், நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பீங்கன்னு. அதே இதோட நானும் போகிறேன். பாரு, அவளை நல்லா பார்த்துக்கோ, ரொம்ப தங்கமான பொண்ணு. அவன் மனசு நோக்க அடிக்கிற மாதிரி நீ ஏதாவது பண்ண சும்மா இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து காதை செல்லம்மா அப்படியே கிள்றாங்க. ஓகே மாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருங்க நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது ஒன்று செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைக்கடனே போயிட்டு லைக் என்னமோ செஞ்சு எடுத்துகிட்டு வரீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல். உங்களை ஒரு மாதிரி என்ன மர்மவோடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தென் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமன் பார்க்குறாரு. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மேலே போயிட்டு ஏதோ ஒரு ப்ரெசென்ட்டு எப்போயோ வாங்கி இருந்திருப்பீங்க போல், டேட்டு போயிருக்கும் போது வாங்கி இருந்திருப்பீங்க போல். உங்களுக்கு உங்கள் மாமியார் ரொம்ப பிடிக்கும், அதாவது ஜிமினோட அம்மா. ஸோ அதை வந்து டடக்குன்னு அவங்கள்ட்ட எடுத்து நீட்டுறீங்க. அதான் இது உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிற மாதிரி இது எப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் நினச்சிட்ருக்காரு. அவங்க மாமியார் அதே இடத்துல ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக நல்லா கேஷுவல்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷூ. டக்குன்னு அந்த செகண்டே அந்த மாமியார் வந்து எடுத்து அழகாக போட்டு பார்க்குறாங்க. அவங்க காலுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் வையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலிக்குள்ளே யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஜிமன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஃப்டர் தட் இப்போ எல்லாருமே கிளம்பியாச்சு. அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன ஒரு வாரம் இருந்திருப்பாங்களா, இப்போது அவங்க இல்லாதது திருப்பி வீடு ஆகிடும்ல, நார்மல் ஆகிடும்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து ஜிம்மன் வந்து அப்பா எப்போயாவது நான் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் மெய்டு இருக்காங்க, அதனால அவரால் இங்கே ஹாலுக்கெலாம் வந்தார்னா உங்ககிட்ட ஒய்ஃபா அப்படின்னு தான் பேசி ஆகணும். மேபி ரூமுக்கு, ஆனால் ரூமுக்குமே போக முடியாதுல்ல, தனித்தனி ரூம் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா மெய்டு கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே மாமியாரோட மெய்டு, எல்லாமே அப்படியே நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ வேறு வழியே இல்லை, நீங்களும் அவரும் ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் சாப்பிட்டுட்டு தென் கிளம்பி போயிருப்பார்.
ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரே ரூம் ஷேர் பண்ணுறீங்க. பட் ஆஃப்டர் உங்கள் மாமியார் போனதுக்கப்புறம் அந்தளவு எந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டும் இல்லை. போகிறாரு, வராரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு. லிட்ரலி இவ்வளோ தான். ஸ்டார்டிங்லலாம் நீங்கள் வந்து உங்கள் மாமியார்லாம் இருக்கும் போதெல்லாம் ஒரே பெட்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்கள்ல. பட் நீங்கள் வந்து நான் சோஃபாவில் படுக்கிறேன் நீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த மனுஷன் ஊன்னு சொல்லலை, ஆன்னு சொல்லலை, எதுக்கும் அதுக்கு ரிப்ளையும் பண்ணலை. ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், சரி அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போல், நம்ம போய் சோஃபாவில் படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சோஃபாவில் தானே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே சோஃபாவில் தான் இவ்வளோ நாள் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நாட்கள் நெருங்குது. லைக் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாட்களில் டிவோர்ஸ் ஆக போகுது. அந்த 1 இயர் அக்ரிமெண்ட் முடிய போகுது. இப்போ அது வர வர நம்மளுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும்ல. அந்த மனுஷன் இது வரைக்கும் லவ் மாதிரி எந்த ஒரு சைனும் காட்டலை. அவங்க அம்மாக்காக நடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆனால் உங்களுக்கு ஜிம்மினை ரொம்ப பிடிக்கும். லைக் உங்களுக்கு லவ்னே சொல்லிக்கலாம். ஜிம்மினுக்கும் உங்கள் மேலே பிடிக்க தான் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. பட் இன்னமும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியலன்னு தான் சொல்லலாம். அவர் இப்போ என்ன மூவ் பண்ணுறாரு, என்ன திங்க் பண்ணிருக்காருன்னு அவருக்கே தெரியல. ஸோ நீங்கள் ஆனால் வெளியில் காட்டிக்கல. லைக் இன்றைக்கி தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிக்கல. ரேண்டமாக இந்த நாளும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம இருக்க மாட்டோம். அந்த மாதிரி நீங்களுமே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் ஏதோ சம்திங் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அன்றைக்கி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் போல். நீங்கள் இன்றைக்கி எழுந்திரிக்கவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ குளித்து முடிச்சுட்டு ஐயோ எங்கே ஜிம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கு. எங்கே அதுக்குள்ளே மணி என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. மணி 7:15 தான் ஆகுது. அதுக்குள்ளே எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி நம்ம கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க மாட்டோம். கதவை ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி உண்டு ஸ்டிக்கி நோட் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குன்னா, நைட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ நான் டைனிங் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ப்ரிப்பேர் ஆகிரு அப்படின்னு சொல்லியிருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்னடா அது, அப்போது வெளியில் போகணும், அதுக்கான ரீசன் அவங்க அம்மா. ஆனால் இப்போ கூப்பிட்றது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்மளை பிடிச்சிருக்கு, இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம், இப்போ இருக்கிற மாதிரியே எப்பயுமே இருந்துக்கலான்னு சொல்வாரோ. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்களே பின்னைய முடியாது, நம்ம வந்து அக்ரிமெண்ட்டை வந்து இது முடிச்சுக்கலாம், கான்ட்ராக்ட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார்னா வீட்லேயே டேரெக்டாக சொல்லிடலாம்ல. இதுக்குன்னு யாராவது டின்னருக்கெல்லாம் கூப்பிடுவாங்களா? ஸோ நம்ம எல்லாருமே அப்படி தானே நம்ம யோசிப்போம். ஸோ அதனால் நீங்களுமே அதுதான் யோசிச்சுருந்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக கொஞ்சம் ரெடியாகலாம் இருந்திருப்பீங்க. ரொம்ப கிராண்டாக கிடையாது, அதே மாதிரி ரொம்ப கேஷுவலாகவும் கிடையாது. லைட்டாக கொஞ்சம் நார்மலாக போட மாட்டோம். சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மனுஷன் வந்து உங்களை கூப்பிட்டதே மறந்துட்டார். ரொம்ப அதிகாலையில் அந்த நோட்டு தான். நீங்கள் அதுக்கப்புறம் மெசேஜோ இல்லை காலோ பண்ணி எதுவுமே சொல்லவும் இல்லை, இன்ஃபார்ம் பண்ணலை, இன்டிமேஷனும் கொடுக்கல. ஸோ ஒர்க் பிஸியில் அந்த மனுஷன் டோட்டலாக மறந்துட்டார். அந்த டைனிங் பற்றி சுத்தமாக மறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் டைமிங்கும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் உட்காந்து லைக் 7 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருக்கீங்க. நைட்டுன்னா கண்டிப்பாக 7 to இல்லைன்னா 8:30 அந்த மாதிரி நேரத்துலேருந்து ஒரு 10-11 அதுதான் உங்களோட எஸ்டிமேட்டு. இப்போது நீங்கள் அப்படியே கிளாக் அப்படியே பார்க்குறீங்க, கண்ணில் தூக்கம் இருக்குது. மணி ஏறக்குறைய 11. எப்பயுமே ஜிம்மன் வந்து பார்த்திங்கன்னா லைக் 10 o'clock அந்த மாதிரிக்குள்ளெல்லாம் வந்துடுவார். எவ்வளோ தான் ஒர்க்காக இருந்தாலும் வந்துடுவார். இன்றைக்கி 11 வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் பண்ணலான்னு நீங்கள் போகிறீங்க. ஆனால் இந்த தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிம்மினோட கார் சத்தம் உங்களுக்கு கேட்கும். குடுகுடுன்னு அப்படியே நீங்கள் ஜன்னலில் ஓப்பன் பண்ணி அப்படி பார்க்குறீங்க. ஆமாம், இட்ஸ் ஜிம்மன். ஸோ ஜிம்மன் வர்றதை பார்த்ததும் நீங்கள் குடுன்னு லைக் நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அப்படியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. கட்டன்னு ஓடிட்டு கதை வந்து வெடுக்குன்னு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ தான் டயர்டில் அப்படியே கழுத்தை பிடிச்ச மாதிரி அந்த மனுஷன் வந்து அப்படியே காரை விட்டு இறங்குறாரு. இப்போ வந்து டிரைவர் வந்து சாவியை கொடுத்துட்டு, சார் நான் வரேன் சார்
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே இந்த சைட் திரும்புகிறாரு. பார்த்தா நீங்கள் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற மாதிரி கேஷுவலாக இல்லை, கொஞ்சம் வெளியில் போனால் நம்ம ட்ரெஸ் போட மாட்டோம், ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் வர போட்டிருக்கீங்க. அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் உங்களை என்ன இவ ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கண்ணை குறுக்கி அப்படியே பார்க்குறாரு உங்களை தான். நீங்கள் அப்படியே வந்துடுறீங்களா, நான் இப்போ தான் கால் பண்ணலான்னு நினச்சேன், நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க, போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே ஜிம்மன் எங்கேயா போறியா என்ன? ஓ ஷாப்பிங், ஆனால் இந்த நேரத்தில் ஷாப்பிங்காக போவ, மணி 11 கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாக்கை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. மறந்துட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை கேட்குறீங்க. நான் என்ன மறந்தேன்? இன்றைக்கி காலையில் ஸ்டிக்கி நோட்ஸில் இன்றைக்கி நைட்டு டின்னர் போகிறோன்னு சொல்லி எழுதிருந்தீங்களே. ஆமாம், டோட்டலாக மறந்துட்டேன். முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல வையா நீனு, நான் தான் ஒர்க் ப்ரெஷரில் மறந்துட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 6 இல்லைனா ஒரு 7 போல் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாமே. எங்கள் ஞாபகம் வச்சு தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். என்னால் இப்போ முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னொன்று ஒரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் வந்து அப்படியே உங்களை கடந்து போகிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டீங்க. நானா கூப்பிட்டேன், நானா வெளில போகணுன்னு சொன்னேன், நீ தானடா எழுதி வச்ச, காண்டாயிட்டீங்க. அதனால் வேறு எதுவும் சொல்லலை அவ்வளோவா. அமைதியாக கடுப்பில் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ லிட்ரலி ரூமுக்குமே போகலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஹால்லே தூங்கியாச்சு. மெய்ட்ஸ்லாம் வந்து உங்களே பார்க்குறாங்க. ஏன் மேம் தூங்கலையா ரூமில்? இல்லை எனக்கு தூக்கம் இல்லை, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுமே போயிருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மன் அவரோட ரூமுக்கு போயிட்டு லைக் நீங்கள் வந்தீங்களா வரலையா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே அவர் பார்க்கவே கிடையாது. போன அசதியில் அந்த மனுஷன் டபக்குன்னு அப்படியே தூங்கிட்டார். நீங்களும் அங்கே ஹால்லேயே தூங்கிட்டீங்க. தென் மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங் அவரும் என்னமோ தெரியல கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போகிறாரு. ஸோ சத்தம்லாம் கேட்கும்ல, சாப்பிட்ற சத்தம், இந்த சேர் இழுக்கிற சத்தம், ஸோ அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்கும்போது அதில் நீங்கள் அப்படியே கண்ணை பொறுமையாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிம்மன் கதவு கிட்டக்க போயிட்டு ஓப்பன் பண்ண போகிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை காசுக்கிட்டு ஜிம்மன் அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு திரும்புகிறாரு. என்ன இப்போல்லாம் சீக்கிரமாக போகிற ஆஃபீஸ்க்கு? மணி இன்னும் 7 தான் ஆகுது. நேற்று 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா ஆளை காணும், இப்போ 7 மணிக்கு போகிற, என்ன தான் உன் பிரச்சனை? கொஞ்ச நாளாக நீ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் இந்த 1 வீக்கில் ப்ராஜெக்ட் வந்து முடிக்கணும், அதான். சரி நீ தூங்கு, டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்ன? இல்லை. டின்னர் சாப்பிட்டியா? சாரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? இல்லை ஆஃபீஸில் நான் பார்த்துக்குறேன். இல்லை நான் செய்கிறேன், இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அந்த மனுஷன் கதை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டார். நீங்கள் அப்படியே கிச்சன் வரைக்கும் போயிருந்துருப்பீங்க, ஆனால் அங்கே ஜிம்மன் ஆல்ரெடி போயிட்டார். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 2-3 டேஸ் நார்மலாக போகிறதோட ரொம்ப ராவாக போகுதுன்னு சொல்லிக்கலாம். அந்த மனுஷனை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. உங்களுக்கு இன்னமும் அந்த மனுஷன் வந்து ஒழுங்கான சாரி சொல்லலை. ஏன்னா லிட்ரலி அவர் வந்து உங்களை ஒரு 4 ஹார்ஸ் கிட்டே வெயிட் பண்ண வச்சுட்டாரு. டின்னருக்கு போகணும்னு சொல்லிட்டு போகாமல் விட்டது அது ஒன்று, உங்களை வெயிட்டிங்கும் வேறு பண்ண வச்சுட்டாருல, அதுலேயே இன்னும் உங்களுக்கு கோவம் குறையலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதில்ல, அவ்வளோ பேசுகிறதில்ல, எது கேட்டாலும் சிங்கிள் வேர்டில் ரெஸ்பான்ஸு அப்படிங்கிற போது ஒரு கட்டத்தில் நீங்களுமே அமைதியாகவே ஆகிட்டீங்க. ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே திருப்பியும் ஸ்டிக்கி நோட்ஸில் இன்றைக்கி டைனிங் போகலாம், ஃபார் ஷுர் நான் வரேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 6:30 போல் எனக்கு இன்டிமேஷன் பண்ணு ப்ளீஸ் அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த இடம் காண்டாயிடுச்சு, போயாயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அந்த மனுஷன் ஒரு 6-6:15 வந்திருப்பார்.
வந்தால் நீங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்க மாட்டோம், அந்த மாதிரி நார்மலாக இருந்துகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, நீ இன்னும் கிளம்பலையா நீ அப்படிங்கிறாரு. பரவாயில்லையே, இதோட சொன்னது ஞாபகம் வந்திருக்கு போல், வந்துட்டீங்க 6:30 மணிக்கெலாம், ஒரு தடவை பண்ணதுக்கு 1000 தடவை சொல்லி காட்டுவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த ஒரு தடவை பண்ணதுக்கு இன்னும் சாரி கூட சொல்லலையே நீங்கள், அப்போ சொல்லி காட்ட தான் செய்வாங்க. சரி, நான் சாரி அப்புறம் சொல்கிறேன், முதல்ல கிளம்புறியா? நான் புக் பண்ணிட்டேன், 7 மணிக்கு அங்கே இருக்கணும், சீக்கிரம் போ. அப்படிச்சுட்டு கொஞ்சம் நார்மலாக தான் போட்டுட்டு வரீங்க. இப்போ ஒரு வழியாக ஜிம்மன் கார் ட்ரைவ் பண்ணுறாரு, நீங்கள் சைடில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு, ஒரு மைல்டான ஒரு மியூசிக் அந்த மாதிரி. ஸோ இடமே பார்க்க ரொம்ப அழகாக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்போது அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு நீங்களும் அவரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கேக் வருது. ஸோ அந்த கேக் வந்து, என்ன கேக் வருது, யாருக்கு எனக்கு பர்த்டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது நம்மளுக்கு வர கேக்கு தான் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, ஏன்னா நமக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. இரு, நம்மளுக்கு ஏன் இன்றைக்கி கேக்கு? எனக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை, உனக்கும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பின்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கேக் வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ கேக்கில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. ஆமாம்ல, இன்றைக்கி ஆனிவர்சரி, ஹாப்பி ஆனிவர்சரி ஜிமின்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, தேங்க்யூ, விஷ் யூ த சேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி கேக் கட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைக் இப்போ கொஞ்சம் எப்படா நம்ம இந்த நாளை போய் மறந்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ இங்கே வந்து கேக்கை கட் பண்ணும் போது ஏதோ சம்திங் இடிக்குது, லைக் இந்த கேக்குக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. அவரை பொறுமையாக அதை விளக்கிட்டு இப்போ பாரு அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீனில் ஏதோ ஒன்றத்தில் எழுதி வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது அப்படியே டப்புன்னு பாப்பப் ஆகுது. ஸோ அது பாப்பப் ஆகி த கான்ட்ராக்ட் எண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பப்பில் அப்படியே எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் அப்படியே உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இந்த சைன் இந்த இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்லேருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தராரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு கூப்பிட்டு வச்சு கழுத்தறுத்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே நம்ம ஷாக் ஆக மாட்டோம், இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்க்குறீங்க. சைன் பண்ண, கான்ட்ராக்ட் போடுறதுக்கு தானே சைன் பண்ணிங்க, கான்ட்ராக்ட் முடியுதுல்ல, அப்போ அதுக்கும் சைன் பண்ணணும்ல, நீ சைன் போட்டால் தான் உனக்கு பேமெண்ட் ஃபுல்லாக க்ரெடிட் ஆகும் ஏன், அதனால தான். இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் இஷ்டத்துக்கு அந்த காசை ஜாலியாக செலவு பண்ண, உன்னோட லைஃப்பில் அந்த பணம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஏன் நீனு, அதுக்காக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் உனக்கு கிடையாது. ஓகே, ஐயோ இவன்கிட்ட கேட்கணுமா அப்படிலாம் நீ நினைக்கவே நினைக்காத. எனக்கும் நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க, அந்த ஹெல்ப்பெல்லாம் நான் மறக்க மாட்டேன். ஸோ எதாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ, கால் மீ, எப்போ வேணால் எனக்கு கால் பண்ண. ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணாமல் ஷார். எங்கே சைன் போடணும் நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இங்கே அதே மாதிரி 2 சைனா? சைன் போட்டு அப்படியே நீங்கள் அந்த பேப்பரை கொடுக்கும்போது, அவங்க கூட வாழ்ந்த அந்த ஒரு வருஷம் நல்லா தான் இருந்தது. எனக்கும் அப்படி தான் வையன், ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. என்னை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்ததெல்லாம் அந்த ஒரு வருஷம்லாம் ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு தான் பெரிய எப்படி சொல்கிறதா ஸ்கில்ஸுன்னு சொல்லிக்கலாம் என்னை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்ததெல்லாம். எனிவேஸ், இனிமேல் நீ என்னை சகிச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, பை த வே ஐ ஹேவ் டு சே யூ சம்திங். என்னது? உனக்கு தெரியாமல் ஆக்சுவலாக நான் உனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டேன். ஒரு ஹெல்ப்புன்னு கூட சொல்ல முடியாது, எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோயேன்.
ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் யூ கேன் ஸ்டே தேர். அதுக்கான கீஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஜிமின், என்னது? இப்போவே கிளம்பணுமா இல்லை நாளைக்கு? இதை பார், உனக்கு எப்போ தோணுதோ அப்போ போ, ஓகே? நான் ஏதோ ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ வேறு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பொறுமையாக போ. பட் சொல்லிட்டு போ, ஓகே? கண்டிப்பாக சொல்லாமல் போக மாட்டேன். ஓகே வை. சரி வா போகலாமா? இப்போ உங்களால் என்னென்னமோ நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்க, அப்படியே டோட்டலாக அப்படியே டிசாஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து உங்களால் வெளில வரவே முடியல. லைக் நிஜமாகவே இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் இல்லை. அவன் என்னை ஒய்ஃபாகவே பார்க்கல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறதுக்குள்ள வீடே வந்திருக்கும். ஸோ எப்படியோ அழுகே நீங்கள் அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஓகே இன்றைக்கி மேடு யாரும் இல்லை, ஸோ நான் என் ரூமில் ஓகே ஷோர் வையன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உங்களோட ரூமில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ கதவை பூட்டின நீங்கள் தான் கண்லேருந்து ததும்ப அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே கும்பிரி அழுக மாட்டோம், அந்த மாதிரி அழுகிறீங்க. வெளியில் கேட்காத அளவுக்கு அமைதியாக அழுகிறீங்க. நம்ம தான் லவ் பண்ணியிருக்கோம் போல், பைத்தியகாரத்தனமா. அவனுக்கு என் மேலே காதலே இல்லை. எனக்கு ஒரு ஒரு பெஸ்ட் அண்ட் worst gift ever. I got divorce. I got divorce. என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு உங்களோட பேக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையுமே உங்களோட சூட்கேஸில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் ஆக்சுவலாக எழுதி டைனிங்கில் வந்து எழுதி வச்சுருக்கீங்க. லைக் ஐ எம் லீவிங், எல்லாத்தையும் சரியாக இருக்கான்னு ரூமில் போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்பார்ட்மெண்ட் தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் என்ன, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் வச்சுட்டு அப்படியே நீங்கள் நைட்டு ஒரு 2-3 மணி இருக்கும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டீங்க. ஏன்னா உங்களால் இதுக்கு மேலே இருக்க முடியல அந்த வீட்டில். இங்கே ஜிமின் வந்து ஒரு 8 o'clock சம்திங் போல் எழுந்திரிச்சு கடைன்னு கிளம்பிட்டு தென் இங்கே வந்து மெய்டு யாரும் இல்லை. நேற்று மெய்டு போயிட்டாங்களே, சரி ஒயன்கிட்ட போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய சொல்லலாம், ரொம்ப பசிக்குது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாக் பண்ணுறாரு. பட் அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. ஒயான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. க்ளீனாக நீட் அண்ட் ஐடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாத்ரூம்லேயும் போய் பார்க்குறாரு, பாத்ரூம்லேயும் நீங்கள் இல்லை. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கும் போய் பார்க்க போகிறாரு, அங்கேயும் நீங்கள் இல்லை. டைனிங் டேபிளில் சும்மா அப்படி தற்சயமாக நம்ம அப்படியே டக்குன்னு திரும்ப மாட்டோம். அப்போ ஒரு பேப்பர் மட்டும் லைட்டாக காற்றுல அப்படியே ஆடுது. அதை அப்படியே பொறுமையாக எடுத்து பார்க்குறாரு. ஸோ பார்த்ததும் நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க அப்படிங்கிறது அந்த நோட்டில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பேப்பர் பறக்காமல் வெயிட் வைப்போம்ல, ஸோ அந்த வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட கீ தான் இருக்கும். ஸோ அந்த கீயுமே எடுத்து வச்சுட்டு நான் போகிறேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் அப்படியே அந்த மனுஷன் படிச்சுட்டு வைக்கிறாரு. ஒரு மாதிரி என்னமோ தெரியல, கரெக்டாக நம்ம அவளை சென்ட் ஆஃப் பண்ணலையோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஜிம்மன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, சரி நம்ம வெளில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மனாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ கடைன்னு கிளம்பியாச்சு. இந்த வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ வரைக்கும் இவரோட ஃபேமிலியில் யாருக்குமே இவருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியாது, சொல்லவும் இல்லை. இங்கே வந்து ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஸோ மணி ஏறக்குறைய 12:30 இருக்கும். ஒன்று இவர் வீட்டுக்கு வருவார் சாப்பிட, அப்படி இல்லைன்னா சாப்பாடு இவரை தேடி வரும்.
ஸோ இப்போ வந்து மணி ஏறக்குறைய 12:40 ஆயிருந்திருக்கும். இன்னமும் சாப்பாடு வரல அப்படின்னு வந்து டேரெக்டாக வீட்டுக்கே போயிட்டாரு. போனதுக்கப்புறம் வயன் சாப்பாடு ரெடியா அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் புரியுது வயன் போயிட்டால. நான் வேறு லூஸ் தனமாக இங்கே வேறு வந்திருக்கேன், வேஸ்ட் வேறு பண்ணிடுறேன் டைமு இது அப்படின்னு சொல்லிட்டு மெய்டை கூப்பிட்றாரு. ஸோ மெய்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சார் நாங்கள் நைட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ சொன்னதும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஜிவன் போயிட்டு ஹோட்டல் சாப்பாடு வர இவருக்கு வர ஒத்துக்கலை. காலையிலையும் தென் மதியானமும் சேர்த்து சாப்பிட்டதாலே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. வாமிட் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வீட்டுக்குமே சீக்கிரமாக வந்துட்டார். ஒரு 5, 6 அந்த மாதிரி நேரத்துலேயே வந்துருந்துருப்பார். மெய்டு ஆக்சுவலாக வந்துட்டாங்க. வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லைக் ரொம்ப லைட்டான சாப்பாடு, எனக்கு என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லை, லைட்டான சாப்பாடு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே சார், கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே அந்த மெய்டெலாம் சொல்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவர் படியேறும் போது அப்படியே திரும்புறாரு. பார்த்தேன் வயன் மேம்மை காணோம், எங்கே சார் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கேட்குதுங்க. இவர் அப்படியே ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா, வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். ஓ சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க சொல்லியிருந்துருக்கும். இப்போ அவர் அப்படியே மேலே அப்படியே போயிட்டுருக்காரு. போனதும் இப்போது திருப்பியும் வாமிட் வர மாதிரி இருக்குது. கொடுன்னு இந்த பாத்ரூமில் போயிட்டு அந்த வாஷ் பேஷனில் போய் வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே என்னன்னு தலையே சுற்றுது அந்த மனுஷனுக்கு. அப்படியே ஃபேஸ்வெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணாடியை பார்க்கும்போது அதில் வந்து உங்களோட பொட்டு, நீங்கள் பொட்டு யூஸ் பண்ணிட்டு கண்ணாடியில் ஸ்டிக் பண்ணுற பழக்கம் இருக்குது போல். அது அப்படியே பார்க்குறாரு. என்னன்னு தெரில, ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. ரொம்ப தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அது ஏன்னே தெரில, அவருக்கு ஒரு மாதிரி மனசே ஏதோ ஒரு நேரத்துக்கு இழந்துட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அவருக்கு. ஏன் அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டுருக்காரு. ஸோ பொறுமையாக அதை அப்படியே லைட்டாக அந்த பொட்டை மட்டும் அப்படியே லைட்டாக தடவிட்டு அப்படியே போயிட்டு பெட்டில் போய் டப்புன்னு படுத்திருப்பாரு. மேடிங்க பொறுமையாக கதவை நாக் பண்ணிட்டு உள்ளே வராங்க. சார் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள். ரெடி ஆகிடுச்சு சார், வரீங்களா சாப்பிட? இதை வரேன். சரி சார். இங்கே வந்து சார் நீங்கள் போய்ட்டுருங்க, நான் வரேன். சரி. இப்போ அப்படியே டக்குன்னு கதவை வந்து இங்கே வந்து ஒய்யனோட ரூம் இருக்கும்ல, ஸோ ஆப்போசிட்டில் தான். அவங்களோட ட்ரெஸ்ஸு 1, 2 அங்கே இருக்கும்னு அவங்களுக்கும் தெரியும், மேடுக்குமே தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ரூம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்துருப்பாங்க. ஸோ அந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கெலாம் போகிறா. பார்த்தா அவங்களோட ஃபேஸ் வாஷ் எதுவுமே அங்கெல்லாம் இல்லை. டக்குன்னு இந்த வார்ட்ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லை. என்னாச்சு? வயன் மேமோட திங்ஸ் எதுவுமே இங்கே இல்லையே, இரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஜிம்மினோட ரூமுக்குமே போய் பார்க்கும். பிகாஸ் ஜிம்மின் இப்போ வந்து சாப்பிட போயிட்டார், அதனால் இப்போ ஜிம்மின் இங்கே இல்லை. அவரோட ரூம்லேயும் பார்த்தா ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே உங்களோடது சம்மந்தப்பட்ட எதுவுமே அங்கே இல்லை. அந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆகிட்டா. எங்கே வயன் மேம் சார், நம்மள்ட்ட ஏதோ மறைக்கிறாரா? அடுத்த செகண்டே இங்கே வந்து மாமியாருக்கு ஃபோன் போயிடுச்சு, அதாவது ஜிம்மினோட அம்மாவுக்கு. போனதும் ரூமில் வயன் மேமோட ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லை, அவங்க யூஸ் பண்ண எந்த ஒரு பொருளுமே இல்லை இங்கே அப்படின்னு சொல்லியிருப்பா. நிஜமாக பார்த்தியா? வீடு ஃபுல்லாக பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். வயன் மேமோட திங்ஸே இல்லை மேம் இங்கே. சார் என்னமோ வயன் மேம் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக 2 நாள் போயிருக்காங்கன்னு சொன்னார், ஆனால் அவங்களோட திங்ஸ் ஒன்று கூட இல்லை மேம். சரி வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டுடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டே வந்திருப்பாங்க. எங்கள் ஜிம்மின் அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ஏற போகிறாரு. கார் இறங்கவும் எங்கள் அம்மா வரவும் இவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறாரு. ஏன்னா உடம்பு வேறு சரியில்லை, என்னமோ மூக்கு வேத்த மாதிரி அவங்க அம்மா வந்து நிற்கவும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்க மாட்டோம், அந்த மாதிரி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிருப்பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், வயனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தள்ளி விட்டுட்டு வயனுங்க தான் கேட்குறாரு. அவர் அப்படியே லைட்டாக கீழே குனிஞ்சிட்டு அப்படியே மேடை பார்க்குறாங்க.
மேடெல்லாம் கடை கடைன்னு அப்படியே உள்ளே போயிடுச்சுங்க. கேட்குறேண்ணா பையன் எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளா, அவனோட ட்ரெஸ்ஸஸ் எங்கே வா காட்டு, எந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கேட்கவே அவர் அப்படியே கல் பண்ணிட்டு அமைதியாக நிற்கிறாரு. ஜிமின் ஒன்றை தான் கேட்குறேன், மரம் மாதிரி நிற்கிறியே என்ன சொல்லு, வயன் எங்க? நானும் அவளும் டிவோர்ஸ் பண்ணிட்டோமா? புரியல. இல்லை டிவோர்ஸா? டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கியா? ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சுமா. வாட் டு யூ மீன்? ஆக்சுவலாக எனக்கும் அவளுக்கும் அந்தளவு ஒத்து போல. தபார் என்கிட்ட இந்த மற்றவங்கிட்ட கேவலமாக ஒரு ரீசன்ஸ்லாம் சொல்லுவாங்களே, அது தேவையில்ல. உன் அம்மாவாக கேட்குறேன், உண்மையை மட்டும்தான் கேட்குறேன். என்ன ஆச்சு? ஏன் டிவோர்ஸ் பண்ண? அவள் தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை. அவள் நல்ல பொண்ணு. என்ன நடந்துச்சு உங்கள் 2 பேருக்குள்ள? நான் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதை சொல்லுவ தெளிவா. நீங்கள் போனதுக்கப்புறம் இல்லைம்மா, நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டோம். என்ன கான்ட்ராக்ட் மேரேஜா? இந்த சொத்து எல்லாமே எனக்கு வரணும். அதுவும் இல்லாமல் நீங்களும் வேறு ப்ரெஷர் பண்ணதால் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கு அக்செப்ட் பண்ணா, என் கூட 1 வருஷம் வாழ்ந்தா, செட்டில்மெண்ட் கொடுத்தேன், வாங்கிட்டு போயிட்டா. தட்ஸ் ஆல் மாம். அவள் ஜஸ்ட் நடிக்க வந்த ஒரு பொண்ணு. இதோ பார், வாயை மூடு. நீ என்ன கிழவு வேணால் நீ பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அவன் நடித்தான்னு மட்டும் சொல்லாத, சரியா? உனக்கு என்னடா தெரியும் அவளை பற்றி? இதோ பார், இப்போ சொல்கிறேன், உன்னால் வையனை வச்சே சந்தோஷமாக வாழ முடியலண்ணா, இந்த உலகத்தில் யாராலையுமே உன் கூட சந்தோஷமாக வாழவே முடியாது. நீ ஒரு மிஷின்டா. உனக்கு இந்த குடும்பம், குழந்தை, குட்டி எதுவும் தேவையில்ல. நீயாவே இரு, தனியாகவே இரு, தனியாகவே அழி. உனக்கு அதான் வேணும். அப்போ தான் ரோபோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். உனக்கு அவளோட அருமை தெரியலல்ல, இதுக்கு மேலே தெரியும் பார். ஆனால் நீ நினைக்கும் போது எதுலேயுமே அவள் இருக்க மாட்டான். நான் இப்போ அவளை வர சொல்ல போகிறதும் கிடையாது, அவள் கூட நீ வாழணும்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. அவள் இல்லாத ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகமாக மாறுறதுக்கு ரொம்ப நாள் இல்லை. நீயாவே அவளை தேடி போவ. அவள் தூக்கி போட்டுட்டு மயிராட்டம்னு போவா பார், அதை பார்ப்பேன் நான். அவளே உன்னை வேணும்னு சொல்லி வந்தாலும் நான் வேண்டாம், உனக்காக வேற ஒரு நல்ல பையனை பார்க்குறேன் நான் அவளுக்கு சொல்லி வேற ஒரு பையனோட நல்லபடியாக அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ எல்லாம் மனுஷனடா நீ? கான்ட்ராக்ட் மேரேஜ், கான்ட்ராக்டு? சி, எப்படா நீ என் வயிற்றில் வந்து பிறந்த? உனக்கு என் புள்ளன்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குது. ஒரு பொண்ணோட மனசை நோகடிச்சவன் எவனும் நல்லா வாழ்ந்ததை சரித்திரமே இல்லை. என்ன அனுபவிக்க போகிறேன்னு தெரில. என் மூஞ்சிலே முழிக்காத, என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே காண்டாயி அந்த இடத்த வாசல்லே அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க அவங்க அம்மா. மாம், அவளுக்காக நீ எதுக்கு மாம் இப்படி திட்டிட்டு போகிறீங்க? அவளுக்கு என்ன இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? அவளை விட உங்கள் பையனோட உங்களுக்கு அவள் தான் முக்கியமாக போயிட்டாளா? தப்பார், பையன் அவ அப்படிங்கிறதெல்லாம் நான் பற்றி பேசலை. ஒரு நியாயம் வேணாமாடா?
அந்த பொண்ணோட சாபம் அவனை சும்மா விடாது போ. நீயே வந்து என்னை அங்கே வந்து பார்த்து கண்ணில் அழுகையோடு வந்து நிப்பா பாரு. எனக்கு ஒய்யனு வேணுமா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், புரிஞ்சிக்காம பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து நீ சொல்லலை, என் பேரை மாற்றிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமாக கிளம்பி போயிருப்பாங்க. எங்கள் ஜிம்மன் அப்படியே அவங்க அம்மாவே பார்த்துட்டு நிற்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்யா பாய் சரங்கியாமே. ஸோ பிளாக் இட் நிக்கோ நிக்கோ நீ.